தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 4வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இரக்கத்தை மட்டுமே நம் மீது பொழிந்து இடைவிடாமல் காத்து வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கிருபையும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு தங்கிடவும், நீங்கள் ஆசி பெற்ற மக்களாய் இந்த நாள் முழுவதும் வாழ்ந்திடவும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தாய் திருச்சபையானது புனித ஆகத்தம்மாள் விழாவினை நினைவு கூறுகின்றது. தன்னையும் தன் வாழ்வை முழுவதுமாக ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து, தன் கற்பை முழுவதுமாக ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுத்து, உடலும் உள்ளமும் ஆண்டவருக்கு மட்டுமே என்று வாழ்ந்து, அதனால் வந்த எல்லா துன்பங்களையும் துணிவோடு எதிர்கொண்டு புனிதருடைய தோழமையின் வழியாக குணப்படுத்தும் ஆற்றலை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு சாட்சியாக மரித்த புனிதியுடைய விழாவை இந்த நாளை சிறப்பிக்கின்றோம். இந்த புனிதியைப் போல நாமும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள அருள் வேண்டுவோம். அந்த தூய்மைக்கு எதிராக வருகின்ற போராட்டங்களில் இறைத்துணையோடு வென்றெடுக்கின்ற ஆசி பெற்ற பிள்ளைகளாய் இருப்போம். புனித ஆகத்தம்மாள் நமக்காக பரிந்து பேசி இறை வல்லமையை பெற்றுக் கொடுப்பாராக. இதை செய்தால், இது நாம் அடிக்கடி கேட்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. நம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இவைகளெல்லாம் தொடர்ந்து செய்தால் உங்கள் உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இது தேர்வு சமயம். மாணவர்களுக்கு நிறைய அறிவுரைகளை நாம் வழங்கி கொண்டிருப்போம், மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த நாட்களிலே நீங்கள் இதையெல்லாம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் படித்தது ஞாபகத்தில் இருக்கும், ஞாபகத்தில் வைத்திருப்பதை நல்ல முறையில் தேர்விலை வெளிப்படுத்த முடியும். அப்படி நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி செய்ய வேண்டிய வழிகளை சொல்லி காட்டுவார்கள். திருமணத்தை அடியெடுத்து வைக்கின்ற மணப்பெண்ணை பார்த்து இதையெல்லாம் செய்து நீ செல்கின்ற இடத்திலே நல்ல பெண்ணாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வழி அனுப்பி வைப்பார்கள். இப்படி நம் வாழ்விலே வெற்றி பெறுவதற்கும், நம் வாழ்வில் மேன்மையை காண்பதற்கும், நம் வாழ்விலே நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வழிமுறைகளை இந்த உலகம், நம்முடைய உற்றத்தாரும் நம்முடைய சுற்றத்தாரும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை போலவே இன்றைய வார்த்தை வழிபாட்டிலே வருகின்ற பொழுது நாமும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழவும், கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவும், கடவுளுடைய ஆசி பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது தன்னுடைய முதிர்ந்த வயதிலே தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அறிவுரை கூறுகின்றார். நீ இதையெல்லாம் செய்தால், நீ இந்த காரியங்களாம் செய்தாய் என்றால் ஆண்டவர் உனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகின்றார். அப்படி தாவீது சாலமோனுக்கு செய்ய சொன்ன செயல்பாடுகள் என்ன என சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஒன்றாவதாக நீ வீரமும் விவேகமும் உள்ளவனாக இரு, அறிந்து செயல்படுபவனாக இரு என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நட, உன் கடவுளை ஒருபோதும் புறக்கணிக்காமல் அவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பவனாக இரு என்று சொல்லுகின்றார். அவர் காட்டும் வழியில் நட, உன்னுடைய விருப்பம் போல அல்ல, நீ விரும்புவது அல்ல. ஏனெனில் கடந்த கால வாழ்விலே தாவீது எத்தனையோ துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார். கடவுளை புறக்கணித்து தன்னை மையப்படுத்துகின்ற பொழுது நேற்றைய தினம் வாசிக்க கேட்ட அந்த கணக்கெடுப்பு நிகழ்வு ஒரு அடையாளம். எனவே தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொல்லுகிறார், நீ கடவுள் எதை செய்ய சொல்லுகின்றாரோ, எந்த வழியில் நடக்க சொல்லுகிறாரோ அதில் நடந்து இறை ஆசி பெற்றவனாக இரு என்று சொல்கின்றார். மோசேயின் சட்டத்தின் பிரகாரம் கடவுள் கொடுத்த அந்த நியமங்கள், விதிமுறைகள், ஒழுங்குமுறைகள், நீதி சட்டங்கள் அனைத்தையும் கடைபிடிப்பவனாயிரு என்று சொல்லுகின்றார். எல்லா நிலைகளும் ஆண்டவனை சார்ந்தவராக இரு, ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவனாக இரு. அப்படி நீ செயல்படுகின்ற பொழுது கடவுள் உனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு, இப்படி நடக்கின்ற பொழுது நீ கடவுளோடு இணைந்து வாழ்கிற அதே நேரத்தில் கடவுளும் தான் கொடுத்த வாக்குறுதியை எடுத்துக்கொள்ளாமல் அதை நிறைவேற்றுபவராக இருப்பார் என்று சொல்லுகின்றார்.
அதேபோல்தான் இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது தன்னுடைய சீடர்களை இயேசு அனுப்புகின்ற பொழுது அவர்களை இருவராக தோழமையோடு பணி செய்ய அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்ற பொழுது இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் பொருட்கள் மீதும் உங்கள் கண்களை பதிய வைத்து விடாதீர்கள். இந்த உலகம் தருகின்ற பெயர் புகழ் பெருமையிலே நீங்கள் மூழ்கி போய் விடாதீர்கள். மாறாக ஆண்டவனை நம்பிக்கொண்டு ஆண்டவரை சார்ந்திருப்பவர்களாக இருங்கள் என்பதற்காகத்தான் வேறு எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். இடையிலே செப்பு காசு அல்லது இடைக்கச்சை இவை எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். அன்றாட தேவைக்கு தேவையான பொருள்களை மட்டுமே நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு துணை புரிகிற நம்பிக்கையிலே செல்லுங்கள். எந்த இல்லத்திற்கு சென்றாலும் அங்கே தங்கியிருந்து அவர்களோடு இருப்பதை பகிர்ந்து வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் என்ன நடக்கும்? கடவுள் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு செய்திகள் செய்தது. நோய்களை குணப்படுத்தினார்கள், பேய்களை ஓட்டினார்கள், அற்புத அதிசயங்களை செய்து இறை வார்த்தை அறிவித்தார்கள். அன்பு சொந்தங்களே, இன்று நமக்கும் இந்த வார்த்தை சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். நாம் எதை செய்ய வேண்டும்? சாலமோனுக்கு தாவீது சொல்வதை போல இறைவனை சார்ந்து இறை மதிப்பீடுகளை வாழ்பவர்களாக, இறைவன் காட்டுகின்ற வழியில் நடப்பவர்களாக, இறைவன் கொடுக்கின்ற சட்டங்களையும் நியமங்களையும் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். நான் விரும்புவதை அல்ல, என் விருப்பம் போல அல்ல, ஆண்டவர் விரும்புவது என்றே நடைபெற வேண்டும். இரண்டாவதாக, இறைவன் கொடுத்த அதிகாரத்தை முழுமையாய் பயன்படுத்தி இந்த உலகத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் பெயர் புகழ் மீதும் இந்த உலகத்தினுடைய சிற்றின் வாசைகள் மீது கண்களை வைக்காமல் ஆண்டவரை சார்ந்து இறைவனை அறிக்கையிடுபவர்களாக, இறைப்புகழ் பாடுபவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது இறைவனுடைய வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேறும். இறைவன் கொடுத்த ஆசீரால் நாம் பிறருக்கு அந்த அன்பை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருப்போம். இத்தகைய அருள்மிக்க வாழ்வு வாழ இந்த நாளிலே இறைவன் நோக்கி ஜெபிப்போம். நம்மை அழைத்த கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆசி பெற்ற மக்களாயிருங்கள். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இறைவன் கொடுக்கின்ற அதிகாரத்தின் வழியாக சாத்தானை துரத்தி சாவின் தலைகளை வென்றெடுத்து எல்லா விதமான பலவீனங்களிலிருந்து பலம் பெற்றவர்களாக மாறி இறைவனோடு இறைப்புகழ் பாடுகின்ற பிள்ளைகளாயிருப்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன்.